சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 460வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. எந்த இனத்தாரோடு நாங்கள் சேர்ந்தால் எவ்வாறான வாழ்க்கை எங்களுக்கு அமையும் என்பதை இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கிறது. பார்ப்போமாக இருந்தால், நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லல் படுத்துமில் என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லல் படுத்துமில் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான 3 உரைகளில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், நல்ல இனத்தை விட சிறந்த துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பப்படுத்தும் பகையும் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவர்களோடு நல்ல இனத்தோடு நல்ல உறவு வைத்துக் கொள்வோமாக இருந்தால், எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் நாங்கள் சேருகின்ற கூட்டுக்கள் எல்லாம் நல்லதாக இருக்குமாக இருந்தால், அதைவிட ஒரு பக்கபலமான ஒரு துணையான எதுவும் இல்லை இந்த உலகத்திலே. அவ்வாறான ஒரு துணை இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அதே இடத்து நாங்கள் சேருகின்ற தீய இனமானது அது கூட்டானது தீயவர்களாக இருப்பார்களாக இருந்தால், அதைவிட பகையும் இல்லை, அதைவிட ஒரு தீயொரு வாழ்க்கையும் இல்லை என்பதைத்தான் முதலாவது ஒரு அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பப்படுத்தும் பகையும் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் நல்லல் படுத்துமில் என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். நல்ல இனத்தை காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தை காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவும் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்ல இனத்தாராக இருப்பார்களா, நல்ல கூட்டாக இருப்பார்களா, நல்ல அறிவுடையவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவ்வாறான ஒரு உறவு எங்களுக்கு துணையாக அமையும், பக்கபலமாக அமையும் என்பதையும், அதே போன்று தீய இனமாக இருப்பார்களா, கெட்டவர்களாக இருப்பார்களா, அவரை காட்டிலும் துன்பம் தரக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதையும் கலைஞருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்ற. நல்ல இனத்தை காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தை காட்டிலும் துன்பம் தரக்கூடியது எதுவுமே இல்லை என்பதாக அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் நல்லினத்தில் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் நல்லல் படுத்துமில் என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவனுக்கு நல்ல இனத்தை காட்டிலும் பெரிய துணையும் இல்லை, தீய இனத்தை காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையும் அதுதான். 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் யாரோடு உறவு வைத்துக் கொள்கின்றோம்? எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் நல்லவர்களாக இருப்பார்களாக இருந்தால், அதை போன்று எங்களுடைய வாழ்க்கைக்கு துணையானது எதுவும் இல்லை, உறுதியானது எதுவும் இல்லை, நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே போன்று நாங்கள் சேருகின்ற இனமாக இருக்கட்டும், எங்களை சுற்றி இருக்கின்ற சூழலாக இருக்கட்டும், நாங்கள் எங்களுடைய நட்புகளாக தீயவர்களாக இருந்தால் அதைவிட அவர்களை விட பகைவரும் இல்லை, அவர்களை விட தீயவர்களும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் தீயதுதான் நடக்கும். அதைத்தான் இந்த 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லல் படுத்துமில் என்ற குரலுக்கான 3 உரைகளும் அதைத்தான் சொல்லியிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறான உறவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நல்லவர்களோடு நல்ல இனத்தோடு நல்ல சூழலில் இனத்தை சுற்றுச்சூழலில் நாங்கள் சேர்த்து அரவணைத்து வாழ்வோமாக இருந்தால், அதை போன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை தரக்கூடிய பக்கபலமான ஒரு இனமும் இல்லை. ஆனால் அதே போன்று ஒரு தீய இனத்திலே தீய சூழலில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், அதைவிட தீயதும் இல்லை, அதைவிட கொடியதும் இல்லை என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே யாரோடு சேர வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நல்லினத்தின் ஊங்கும் திணையில்லை, தீயினத்தின் அல்லல் படுத்துமில். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.